Hi friends, welcome to Learning ICT. நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோஸில் பார்க்குறோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து என்ன செய்யப்படும்னா இன்னைக்கு 5ல் செமஸ்டர் 1க்குரிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் வந்து ப்ராக்டிக்கல் பேஸ் ஒரு பாஸ் பேப்பர் 2012க்குரிய பாஸ் பேப்பர் தான் வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நான் அந்த ரெண்டாவது கொஷனை வந்து பார்க்கலாமான் இருக்கேன். என்னென்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வர எல்லா பாஸ் பேப்பர்லேயும் வந்து இந்த மாடல் பேஸ் கொஷின் வந்து இருக்கும் கட்டாயம். நம்ம எல்லா பாஸ் பேப்பரில் வந்து நிறைய கொஷின் வந்து பார்ப்போம். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா முதலாவது கொஷினை பாருங்கள், வந்து அது வந்து அரேயை பேஸ் பண்ணின கொஷின். நம்ம அரேயில் வந்து ஆல்ரெடி 1 வீடியோ பார்த்துருக்கோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக பார்க்க இருக்கோம். இன்னும் வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் எல்லாம் எதுவுமே பார்க்கல. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலில் செய்துட்டு பாஸ் பேப்பர் பார்க்கக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற கொஷினை பார்த்தோம்னு சொன்னால் கொஷின் நம்பர் 2. இதில் என்ன கொஷின் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, டெவலப் அ ப்ரோக்ராம் டு ரீட் எ கரெக்டர். இஃப் இட் இஸ் எ லெட்டர் அவுட்புட் ஷுட் அப்பியர் எஸ் இட் இஸ் எ லெட்டர். இப்போ என்ன விஷயம் என்ன சொன்னால், இங்கே நம்ம ஒரு இன்புட்டை வந்து இன்புட் பண்ணுற இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை வந்து ரீட் பண்ணினா அந்த வேல்யூ வந்து லெட்டராக இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ லெட்டர். இஃப் த கேரக்டர் இஸ் அ டிஜிட் அவுட்புட் ஷுட் பி இட் இஸ் அ டிஜிட். இங்கே வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொன்னால் பாருங்கள், அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு சொன்னால் இஃப் த கேரக்டர் இஸ் அ டிஜிட். அதே மாதிரி மட்டும் பாருங்கள், while if the character is some other symbol then display it is a special character. இப்போ என்ன சொன்னீங்க, வந்து ஒரு கேரக்டரை தான் வந்து ரீட் பண்ண போகிறாங்க. இதில் இப்படியான கொஷனை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து எல்லோரும் என்ன செஞ்சுருக்கோம், ப்ரோக்ராமிங்கில் வந்து ஜாவாவில் வந்து கூடுதலாக என்ன இந்த இன்டீஜர், டபுள், ஃப்ளாட், ஸ்ட்ரிங் இப்படியான வேரியபிள்ஸோட வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதால இப்படியான கொஷனை வந்து நம்ம செஞ்சு கொஞ்சம் ஃபார்மாக ப்ராக்டிக்கல் செஞ்சோம்னு சொன்னால் ஈஸியாக வந்து நம்மளுக்கு எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி ஸ்கேனரை புக் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து விளங்கிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு கேரக்டரை வச்சு அவங்க சில செக் பண்ணி பார்க்குற ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ இதில் வந்து மார்க்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினை பாருங்கள், அதுக்கு 25 மார்க்ஸ் இருக்குது. கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 20 மார்க்ஸ் இருக்குது ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோப்பை வச்சு நம்மளுக்கு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேஸ் கொஷின். அப்போ இந்த கொஷின் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்மளோட Learning ICT என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் அதில் பக்கத்தில் இருக்க வெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா எண்ணிக்குலர் சம்மந்தப்பட்ட வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நேரடியாக வந்து விஷயத்துக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணி கேரக்டர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணி அதில் வந்து செக் பண்ணி இந்த 3 டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டை வந்து எடுக்க போகிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு நியூ ஃபைல் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபைலோட நேம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிற என்ன பேர்லன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் என்று சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ப்ராக்டிக்கல் என்று சொல்லி இங்கே எந்த இதுவுமே இல்லை. ஸோ நான் practical.java சொல்லி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய ஃபைலோட நேம் வந்து ப்ராக்டிக்கல் என்று சொல்லியே வந்துட்டு. இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா நான் டிரெக்டாக வந்து எனக்கு மெயின் கிளாஸை வந்து அதுவே போட்டுட்டு நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணதால் வந்து எனக்கு இந்த மெயின் கிளாஸை போட்டுட்டாரு. நான் என்ன செய்கிறேன்னா டிரெக்டாக வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதன் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் GS. இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்கி தான் வந்து செக் பண்ண போகிறோம்ன்றபடியே நான் வந்து ஸ்கேனரை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் java.util.scanner. ஓகே, இப்போ வந்து ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிட்டேன்.
நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்கேனர் நியூ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஸ்கேனர் b1 ஈக்குவல் நியூ ஸ்கேனர் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து system.in. ஓகே, இப்போ வந்து நியூ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேனரில் எடுத்துட்டோம். இப்போ b1 வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்மளுக்குரிய வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள்னு சொன்னால் சாரில் வந்து ஒரு வேரியபிள் என்னோட கரெக்டரை தான் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சாரில் வந்து எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்குரிய சார்க்குரிய வேரியபிள் வந்து எக்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் system.out.printல வந்து சொல்கிறேன் ப்ளீஸ் enter any வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஒன்று லெட்டராக இருக்கலாம், இல்லாட்டி அது வந்து டிஜிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்பெஷல் கரெக்டர். ஓகே, இப்போ வந்து அவர் எது வேண்டாலும் என்டர் பண்ணலாம். பட் அவங்க லெட்டர் என்டர் பண்ணால் லெட்டர் என்று சொல்லி வரணும், டிஜிட் என்டர் பண்ணால் டிஜிட் என்று சொல்லி வரணும். அப்போ ஸ்பெஷல் கேரக்டரை என்டர் பண்ணால் அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் என்று சொல்லி வரணும். அப்போ இங்கே என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்டிஜரை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்? நம்ம இன்டிஜரை நெக்ஸ்ட் ஐஎன்டின்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டபுள் அண்ட் கொடுப்போம். ஸ்ட்ரிங்கை வந்து நெக்ஸ்ட் லைன் சொல்லி கொடுப்போம். இங்கே வந்து கரெக்டர் வந்து கரெக்டருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான ஒரு கீவேர்ட் வந்து இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் மூலம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நம்மளுக்குரிய வேரியபிள் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் b1 டாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முடிச்சு விடுங்க. முடிச்சுட்டு இல்லாட்டி சிம்பிள் அப்படி செய்யலாம்னு சொன்னால் நம்ம சார் என்று சொல்லி அவரை முடிச்சுட்டு டாட் வச்சு அவர் எப்படி செய்யலாம்னு சொன்னால் சார் ஃபார்மேட்டில் சார் அட்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்டா வாங்கி அவருக்குரிய ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன செய்யலாம்டா ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ சார்ன்ற வேரியபிளில் வந்து சார்ன்ற டேட்டா டைப்பில் வந்து நம்மளுக்கு டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் சார்ன்றதை வந்து நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலான்றபடியாக என்ன செய்யலாம்டா சார் 80 என்ற அதாவது சார் 8 என்ற இண்டெக்ஸில் வந்து அவருடைய இண்டெக்ஸை வந்து பார்த்தோம்னா 0வில் வந்து இப்போ என்ன 0ன்ற என்ன விஷயம் சொன்னால் நம்ம என்டர் பண்ணுற லெட்டரை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து என்ன செய்வார்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறது வந்து கரெக்டர். அப்போ நம்ம என்டர் பண்ணுற கரெக்டரை வந்து என்ன செய்வார்னு சொன்னால் 0வில் வரையிலையும் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது வந்து 0வில் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவருக்குரிய இண்டெக்ஸ் எடுத்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுவார். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும்னா இது வந்து ஒருக்கா வேலை செய்தான்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்மளுக்குரிய லொக்கேஷனுக்குள்ளே போகிறேன். ஜாவா இதில் வந்து சிஎம்டி ஜாவா சி ப்ராக்டிக்கல் டாட் ஜாவா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. எந்த இடத்துலன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த சார்ன்ற ஒரு இடத்துல வந்து வருது. நெக்ஸ்ட் செமிகோலன் இல்லாமல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஒருக்கா கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு எரர் வருது. இங்கே வந்து சார் வந்து நான் கேபிட்டலில் போட்டிருக்கேன்.
ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் வந்து சாரை வந்து கேபிட்டலில் போட்டிருக்கேன். அதே மாதிரி என்ன பிரச்சனை போட்டிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் தான் பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஐஎன்டி அதே மாதிரி நெக்ஸ்ட் டபுள் நெக்ஸ்ட் லைன்னு சொல்லி கொடுப்போம். இப்போ டிரெக்டாக வந்து நம்மளுக்கு சாருக்குரிய வேரியபிளை வந்து கொடுக்கல, ஏன்னா அவருக்குரிய இண்டெக்ஸை வந்து நம்ம தனியாக தான் கொடுக்கணுமென்றபடியாக நெக்ஸ்ட்ன்ற கீவேர்டில் எடுத்து சார்ன்ற வேரியபிளுக்குரிய அவருக்குரிய இண்டெக்ஸை வந்து நம்ம இன்புட் பண்ணுற இண்டெக்ஸை வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன செய்ய முடிச்சுன்னா கொடுத்து வரும். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து அவருக்கு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி எடுப்பார். இப்போ நம்மளுக்கு இன்புட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு விடுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் வந்து எழுத போகிறோம். அப்போ இஃப் கண்டிஷன் எப்படி எழுத போகிறோம், இஃப் இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னு சொன்னால் நம்ம கேரக்டரை வந்து செக் பண்ண போகிறோம். கேரக்டர் டாட் இஸ் இது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் வந்து அல்பாபெட்டிக்காக இருந்தாருன்னு சொன்னால், ஒருவேளை அல்பாபெட்டிக்காக இருந்தாருன்னு சொன்னால் யார் வேரியபிள் நம்மளுக்குரிய வேரியபிள் வந்து வேறு எக்ஸ், அப்போ அவர் வந்து இப்போ நம்ம கரெக்டரை தான் செக் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கலாம் மீன் விடத்தை வந்து கரெக்டர் போடுறோம்னு சொல்லி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், இது வந்து சார் ஃபார்மேட். அப்போ அந்த கரெக்டரை தான் வந்து செக் பண்ண போகிறோம்ன்றபடியாக வந்து என்ன செய்ய போகிறோம், அவர் கரெக்டர் ஃபார்மேட்டு ஒருவேளை அல்பாபெட்டிக்காக இருந்தால் அல்பாபெட்டிக்காக வரணும், அவர் டிஜிட்டாக இருந்தால் டிஜிட்டாக வரணும், இல்லாட்டி அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் கரெக்டர்னு சொல்லி வரணும். அப்போ நம்ம செக் பண்ணுற கரெக்டாக அல்பாபெட்டிக்காக இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு வேரியபிள் யார் எக்ஸ் அப்படி இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து வரணும். பிரிண்ட் எல்என்னில் வரட்டும். ஓகே, பிரிண்ட் எல்என்னில் வரணும். it is a letter, it is a letter, இது ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி வரணும். இது வந்து அல்பாபெட்டிக்காக இருந்தாருன்னு சொன்னால் சேம் கான்செப்ட் ஏஎல்சி வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து அது இதுதான் கேரக்டர் டாட் ஈஸ் டிஜிட்டாக இருந்தாருன்னு சொன்னால் டிஜிட். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜாவாவில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஜாவாவில் வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ சம் ஃபங்க்ஷன் இருக்குது, ஷார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து சில ஃபங்க்ஷனுகள். இதே மாதிரி என்ன செய்ய முடியும் சொன்னால் சில கண்டிஷன்களை வந்து செக் பண்ணுறதுக்கு சொல்லி இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணப்பட்ட சில ப்ரோக்ராம்கள். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நானாக சும்மா டைப் பண்ணுறேன்னு யோசிக்கிங்க, இது வந்து ஜாவாவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட லைப்ரரியில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ். அப்போ இது வந்து நான் கரெக்டாக வந்து சீட் டிஜிட்டாக இருந்தாருன்னு சொன்னால், இப்போ டிஜிட்டாக இருந்து என்னத்தை செக் பண்ண போகிறோம், எக்ஸை தான் செக் பண்ண போகிறோம் திரும்ப. அப்போ செக் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன வரணும்னு சொன்னால் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி விடுறேன். சொல்கிற மாதிரி இட் இஸ் அ டிஜிட். ஓகே, டிஜிட்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் கொடுத்து வரேன். இப்போ ஒரு வேளை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து அல்பாபெட்டிக்காக இருந்தால் அல்பாபெட்டிக், டிஜிட்டாக இருந்தால் டிஜிட் ரெண்டு வரணும். இப்போ மற்றது நம்ம 3 கண்டிஷன் 2 கண்டிஷன் சொல்லிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம் வந்து எல்ஸில் வந்து இல்லாட்டி இட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபைனல் அவுட்புட் கொடுக்குற வந்து இந்த பிளாக்குக்குள்ளே வந்து இவரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஓகே, ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து எல்லாமே செய்திருக்கும் சரியாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற இடம் வந்து இந்த இடமா இருக்கும். என்ன விஷயம்னு சொன்னால் இந்த ஏன் இந்த 0 போட்டிருக்கோம் இந்த இண்டெக்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம டிரெக்டாக வந்து நெக்ஸ்ட் சார்ன்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து இவர்கிட்ட யூஸ் பண்ணிடலாது. அப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அவங்களுக்குரிய இண்டெக்ஸை வந்து லெட்டராக வந்து எந்த இதில் வந்து காட்டணுன்றதுக்காக வேண்டி அப்போ அவருக்குரிய இண்டெக்ஸை வந்து சார் அட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இந்த இதில் இருக்கிற கான்செப்ட். இவரை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்ணு செய்கிறேன் ரன் பண்ணி பார்ப்போம். கிளியர் பண்ணுறேன். ஓகே,
ஜாவா சி எந்த இடத்துமே வரல. ஜாவா ப்ராக்டிக்கல். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்பேஸ் வரலை. நான் என்ன செய்கிறேன்டா அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு இல்லாட்டி ஒரு லேட்டரை டைப் பண்ணக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த கிளியர் இல்லாமல் இருக்கும். நான் திரும்ப வந்து சிஎல்எஸ் பண்ணிவிட்டு ஓகே ஜாவா சி ஜாவா ப்ராக்டிக்கல். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஏன்னு சொல்லி ஒரு லெட்டரை டைப் பண்ணுறேன். அப்போ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஒரு அல்பாபெட்டிக். அப்போ இவர் என்டர் பண்ண சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு இட் இஸ் எ லெட்டர் என்று சொல்லி வருது. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 6 என்ற ஒரு நம்பரை என்டர் பண்ணுறேன். அதுக்கு அவுட்புட் வருது பாருங்கள் இட் இஸ் எ டிஜிட் என்று சொல்லிட்டு. அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப என்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஆண்டு மார்க்கோ சரி இல்லாட்டி ஒரு டாலர் சைன் இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் நீங்கள் எந்த சிம்பிளுக்கெல்லாம் எது போட்டாலும் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும் அது வந்து ஸ்பெஷல் கேரக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணப்பட்டது கேரக்டர் டாட் இஸ் டிஜிட் இஸ் அல்பபெட்டிக் இப்படி தான் செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணி பார்க்குற டைமில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்றைய வீடியோஸில் வந்து நீங்கள் புதிதாக ஒரு கன்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடிய கொஷின் கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். இப்படியான கொஷின் வந்து கூடுதலாக வரும். அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே ஒரு பக்கத்தில் இருக்கிற சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போகிற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களும் வந்து பிரயோஜனம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.